ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பப்ளிக் பேப்பர் டெமோ வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா, ஆன்சர் சீட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்காக லைவ் டெமோ வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கே தெரியும். சரியா, கொஸ்டின் வைஸ் டோட்டல், பேஜ் வைஸ் டோட்டல் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து போடுவாங்க. இது மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எழுதுறது, இல்லை கொஸ்டின்ஸை மாற்றி எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை என்ன பண்ண வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் மிஸ்டேக் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 பேர் நம்மளோட பேப்பர் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஏஇ, சிஇ, எஸ்ஓ. சரியா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 பேர் வந்து நம்ம பேப்பர் வேலிடேட் பண்ணுவாங்க. எல்லா பேப்பருமே வந்து மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே வருவோம். சரியா, பார்ட் 1 சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதாவது மார்ஜினுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சரியா சீரியல் நம்பர் போட்டிருக்காரு 1 2 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு பார்த்தா கொஸ்டின் நம்பர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து நீட்டாக எழுதியிருக்காரு. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க் வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பராக எழுதியிருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு தான் எழுதியிருக்காரு. சரியா, இந்த மாதிரி தான் உங்களை எழுத சொல்கிறேன். ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு நீங்கள் எழுதினா போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போட்டு நீட்டாக என்ன பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிடலாம். சரியா, நமக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். அந்த டைமில் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா பண்ணிடலாம். சரியா, ஏன்னா நமக்கு வந்து 3 மணி நேரம் பத்தாது அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது முன்னாடியே நீங்கள் பண்ணி வச்சிடலாம். நம்பர்லாம் போட்டு ரெடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒன்வேர்டு. சரியா, அதுக்கப்புறம் பார்ட் 2 அங்கனுக்குள்ளே ஆரம்பித்து ஒரு கொஸ்டின் மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எழுதலாம் இந்த இடத்துல. சரியா, அதனால் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு பேப்பரை நீங்கள் பார்க்கும் போது அதாவது ஒரு விஷயம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இவர் கொடுத்துருக்காரு. என்னென்னா பார்ட் 2 ஆரம்பித்தோடனே அந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்காரு அடிச்சு விட்டுக்காரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்டார்டிங்கில் தெரிஞ்ச கொஸ்டினை தயவுசெய்து எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், உங்கள் பேப்பரை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதியே ஆகணும். எக்ஸாம்பிள் எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்து வந்துடும். சரியா, நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் டெஃபனிஷன் சப்போஸ் எங்கேயாவது மிஸ்டேக் இருந்தாலும், இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸாமில் வச்சு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மார்க் வந்து போட்டுருவாங்க. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 5 மார்க்காக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து இடையில சப்ஹெட்டிங் போட்டுக்க பாருங்க, 2 டைப்ஸ் ஆஃப் தி சர்ச்சிங் ஆர் அப்படின்னு சொல்லி சப்ஹெட்டிங் போட்டு கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு போட்டுருக்காங்கல்ல. இதை நீங்கள் மார்ஜின் ஓரத்தில் கொண்டு போகாமல் இதில் 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா உள்ளே எழுதுனீங்க அப்படின்னா தனியாக அது தெரியும். சரியா, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் சொன்ன விஷயம் நடந்துச்சா. இப்போ என்ன பண்ணிட்டார் அவர், சப்டிவிஷன் 1 2ன்னு சொல்லி போட்டு எழுதுனால அந்த சப்டிவிஷனை மார்ஜினுக்கு வெளியே கொண்டு போயிட்டார். இதுவே ஒரு பாயிண்ட் வந்து உள்ளேயே எழுதி பழகியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. சரியா, இந்த மாதிரிலாம் நம்ம எழுதக்கூடாது. சரியா, மார்ஜினுக்கு வெளியே எப்போயுமே கொஸ்டின் நம்பர் தான் இருக்கணும். இந்த மாதிரி சப்ஹெட்டிங்கோட நம்பர்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி சூப்பராக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், அதாவது எப்போல்லாம் டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்து கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. அதை கண்டிப்பாக எழுதுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த சப்டிவிஷன் 2ன்னு போட்டுட்டு
அந்த இடத்துல நமக்கே தெரியுது இவ்வளோ தான் கேப் இருக்குது, இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கீழே ரைட் சைடு என்ன போட்டுருணும் அப்படின்னா பிடிஓ அப்படின்னு சொல்லி போட்டணும். சரியா, ப்ளீஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரியா, பிடிஓன்னு போட்டிங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகுது போல், அடுத்த பேஜில் கண்டினியூ ஆகுது போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கோ அப்படின்னா சப்டிவிஷன் 1ன்னு சொல்லி ஒரு போட்டு எழுதியிருக்காரு, பாயிண்ட் நம்பர் 1ன்னு சொல்லி போட்டு எழுதிட்டு ஒருவேளை மறந்துடுவாங்களோ, அடுத்த பேஜ் திரும்ப விட்டுருவாங்களோ, இந்த கொஸ்டின் வந்து இங்கேயே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி தான் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கீழே எழுதுறீங்க. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம், தெளிவாக பிடிஓன்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ப்ளீஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அடுத்த பேஜில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். சரியா, அது மாதிரி நீங்கள் எழுதலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைனை மட்டும் இந்த பேஜில் கொண்டு வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்காச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியாத விதத்தில் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லை அடித்து எழுதியிருக்காரான்னு தெரில. அடித்து இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம்னா எழுதக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிறுக்காமல் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு கோடு மட்டும் நீங்கள் போட்டு விட்டுறலாம். சரியா, நீங்கள் அடித்து எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு கோடு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா போட்டு விட்டுறலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின்னா தயவுசெய்து இங்கேயே எழுதாதீங்க, ஸ்டார்டிங்கில் எழுதாதீங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், பின்னாடி எழுதுங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து பின்னாடி எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் அதை மார்க்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தெரியாத கொஸ்டினை கொண்டு போய் பின்னாடி எழுதுறதுக்கு நீங்கள் எப்போயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் மார்க் போயிடும்னு நினைக்காதீங்க, அதில் எக்ஸ்ட்ரா மார்க் நமக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஓகே, இந்த பையன் வந்து நல்லா படிப்பார் போல் அப்படின்னு சொல்லி நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். அதனால் அந்த கொஸ்டின்ஸும் ரீட் பண்ணால் கூட மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்துங்க. இப்போ திரும்பவும் பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த பேஜில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்காமல் கடைசியாக அந்த சின்டாக்ஸை மட்டும் எங்கே கொண்டு போய் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அடுத்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா தான் எழுதலாம், அதுவும் நல்லது. சரியா, இந்த கொஸ்டின் பாருங்கள், அவுட்புட்டு கொண்டு போய் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் எழுதியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுறதை என்ன பண்ணலாம், சும்மா தான் தவிர்க்கலாம். அப்போ இந்த பேப்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுங்க. சரியா, தெரியாத கொஸ்டினை என்ன பண்ணுங்க, சும்மா தான் பின்னாடி கொண்டு போய் எழுதுங்க. அதே மாதிரி தயவு செய்து நீங்கள் வந்து அதாவது நம்ம வந்து ஆன்சர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சர் சீட்டில் வந்து சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3 அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா போட்டு எழுதாதீங்க. ஒரு ஆரோ மார்க் போடலாம், ஒரு ஸ்டார் போடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட்டுக்கு போட்டு எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா சிம்பிளாக 1, 2, 3ன்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா போடலாம். சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2ன்னு தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ண வேணால் போடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்ஹெட்டிங்க்கு ஒரு 2 கோடு கூட என்ன பண்ணலாம், சும்மா போட்டு காட்டலாம். சரியா, பென்சில் வச்சு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 கோடு கூட போட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி தான் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த 35ல் ஏ கொஸ்டின் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏ கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், மார்ஜினுக்கு வெளியே போடணும். அதை வந்து உள்ளே போயிட்டு போடக்கூடாது. சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்துங்க. இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்ததுலேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.